ஹாய் கைஸ், இன்னைக்கான இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராலர்னா என்ன, கிராலரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் இருக்குது, அதனுடைய ஒர்க் ஃப்ளோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான வெப் ஹோஸ்டிங் பற்றி பார்த்தலாம். இந்த வெப் ஹோஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வேர்ட்பிரஸ் வெப்சைட், ஷாப்பிஃபை வெப்சைட், இ-காமர்ஸ் வெப்சைட், எந்த வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கனாலும் ஸோ இந்த ஹோஸ்டிங் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலே வந்து போதும். ஸோ அந்த ஹோஸ்டிங்லாம் என்ன, எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்மளுடைய லிங்க் அண்ட் கூப்பன் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 to 10% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெப் ஹோஸ்டிங் ப்ரைஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ஆகும். இந்த வெப் ஹோஸ்டிங்கில் எப்படி வந்து டொமைன் வாங்குறது, நீங்கள் ஆல்ரெடியே டொமைன் வச்சிருந்தா எப்படி இதில் பாயிண்ட் பண்ணுறது, இந்த வெப் ஹோஸ்டிங் வாங்குறதுனால என்ன யூசேஜ், ஸோ எத்தனை டொமைன் வந்து இதில் பாயிண்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே நான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் அப்போ செக் பண்ணி பார்த்துங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2. பார்ட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஸ்இஓனா என்ன, எஸ்இஓட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஸோ அதில் என்ன ஒர்க்கிங் ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அந்த ஒர்க்கிங் ப்ராசஸ் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிராலிங், இண்டெக்ஸிங், கூகுள் ரேங்கிங், அல்காரிதம்லாம் பார்த்தோம். அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம கிராலிங் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இதை வந்து இன்டெப்த்தாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஏன் இந்த கிராலிங்கை இன்டெப்த்தாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து ஒரு சைட்டை இண்டெக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதாவது கூகுள் சர்ச் இன்ஜினில் உங்களோட வெப்சைட் வரணும்னு நினைக்கிறீங்கனாலே வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த கிராலிங் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இது கிராலிங்னா என்ன, ஸோ இதில் என்ன ப்ராசஸ் இருக்குது, ஸோ இதை எப்படி ஈஸியாக கூகுள் வந்து கிரால் பண்ண வைக்கலாம், ஸோ கிரால் ஆகலைன்னா என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே நான் வந்து இந்த கோர்ஸில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துருங்க. இந்த கிராலிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்குது, அதில் மெயினாக 3 பேர் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராலிங்கை வந்து ஸோ கூகுள் பாட்டுன்னு சொல்லுவாங்க, கூகுள் ஸ்பைடர்னு சொல்லுவாங்க, கூகுள் கிராலர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்குது. ஸோ நீங்கள் கிராலிங் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா கூகுள் பாட்டு, ஸ்பைடர் இந்த மாதிரி எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ நான் எதுக்கு இதை ஃபஸ்ட்டே சொல்லிக்கிறேன் அப்படின்னா, சம்டைம் நானே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைடர், கூகுள் பாட் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஸோ அப்போ அந்த மாதிரி டைமில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுனால ஸோ என் வீடியோ இல்லாத நீங்கள் வேறு யார் வீடியோ பார்த்ததுனாலும் இந்த கன்ஃபியூஷன் இருக்காது. ஸோ அதை தான் ஃபஸ்ட்டே கிளியர் பண்ணிடுறேன். ஸோ கிராலிங் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் ஆஃப் ரீடிங் வெப்சைட் கண்டென்ட்டு, உங்கள் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை ரீட் பண்ணும். ஸோ அது டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், இமேஜாக இருக்கலாம், லிங்காக இருக்கலாம், வீடியோவாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் உங்கள் வெப்சைட்டில் இருக்க எல்லா கண்டென்ட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா ரீட் பண்ணும். ரீட் பண்ணி என்னப்பா பண்ணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ சர்ச் இன்ஜினுக்கு புரிகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸோ இவங்க வெப்சைட் வந்து இது ரிலேட்டடானவங்க அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா சர்ச் இன்ஜினுக்கு சொல்கிறது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கிராலிங். ஸோ கிராலிங்கினுடைய ஷார்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரீடிங் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்டாங்க அப்படின்னா ஸோ நீங்கள் செகண்ட் பாயிண்ட்டாக இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்லலாம் ப்ராசஸ் ஆஃப் ரீடிங் வெப்சைட் கண்டென்ட்டுன்றத சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட், இமேஜ், லிங்க்கு, ஸோ இதெல்லாம் ரீட் பண்ணுறது தான் கிராலிங் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்லலாம். ஸோ ஈஸி அண்ட் சிம்பிள் பாயிண்ட்டு தான். ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதனுடைய ப்ராசஸ்ன்னு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா கிரால், அதாவது ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டை ஃபுல்லாக ரீட் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜ். அப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராலருக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய வெப்சைட் வந்து எப்படின்னு புரிய வைக்கணும். நீங்கள் எதை பற்றி கண்டென்ட் போட போகிறீங்க, இல்லை என்னோடய சர்வீஸோ பிஸ்னஸோ எதை பற்றி இருக்குது அப்படின்றத அதுக்கு தெரிய வச்சா மட்டும்தான் அது வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் ஆகும். இண்டெக்ஸ் ஆனால் மட்டும்தான் ரேங்கிங் அல்காரிதம் ஃபேக்டர் படி ஸோ எது முன்னாடி வரணும், எது பின்னாடி வரணும் அப்படின்றத அதாவது அல்காரிதம் வந்து பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறமா தான் எண்ட் யூஸருக்கு காட்டும். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிராலர்னா என்ன அப்படின்றது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிட்ருக்கோம். இப்போ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ்னால் என்ன, அப்புறம் ரேங்கிங் அல்காரிதம் கூகுளில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அப்கமிங் டாபிக்ஸில் பார்ப்போம். இந்த கிராலருக்கே வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராலர் ஈஸியாக என்னுடைய வெப்சைட்டை கிரால் பண்ணணும், அதாவது ஈஸியாக படிக்கணும் அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இன்க்ரீஸ் கூகுள் கிரால் ரேட். இதை எப்படி நான் ஈஸியாக வந்து கிராலருக்கு சொல்கிறது அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து புதுசாக எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம வெப்சைட்டையோ இல்லை கிளைண்ட்டு கம்பெனி வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கண்டென்ட் வந்து புதுசாக வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சைட் மேப் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுடைய வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கணும். இந்த சைட் மேப் எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வெப்சைட்டில் மொத்தம் எத்தனை பேஜ் இருக்குது அப்படின்றத சொல்கிறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட் மேப்பு. அதுக்கடுத்து
அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெப்சைட் லோடிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராலர் வந்து ஈஸியாக வந்து கிரால் பண்ண முடியும். ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் டூப்ளிகேட் கண்டென்ட். அதாவது நீங்கள் வேறு சைட்லேருந்து கண்டென்ட் எடுக்கிறதோ இல்லை வந்து ChatGPTயில் போட்டு கண்டென்ட் எடுக்கிறதோ இருக்கவே கூடாது. அப்படியே எடுத்தாலும் அதில் உங்களுடைய இன்புட்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து அப்படியே டிக்டோவாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அது எல்லாமே டூப்ளிகேட் கண்டென்ட் தான் வந்து வரும். அந்த மாதிரி கிராலருக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுடைய வெப்சைட் இண்டெக்ஸ் ஆகாது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் ரெஸ்பான்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் கண்டென்ட்டு வெப்சைட் லோடிங்கு எல்லாமே பார்த்தாலும் சர்வர் சைடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கிராலரால் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ரீட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஆப்டிமைசிங் இமேஜ் அண்ட் வீடியோ. உங்களுடைய வெப்சைட்டில் இருக்க இமேஜ் வீடியோ சைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிமைஸாக வைங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா robot.txt. இந்த robot.txt எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய பேஜஸ் இந்த பேஜ் தான் இண்டெக்ஸ் ஆகணும், இந்த பேஜ் இண்டெக்ஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு robot.txtயில் நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஜ் மட்டும் இண்டெக்ஸ் ஆகும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் செய்யறது எப்படின்ட்டு அப்கமிங் டாப்பிக்கில் பார்க்குறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட்டு ஹை குவாலிட்டி லிங்க்ஸு. இந்த ஹை குவாலிட்டி லிங்க்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூகுளே உங்களுடைய வெப்சைட்டை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹை குவாலிட்டி லிங்க்ஸு. அப்போ கிராலர் என்ன பண்ணும், அதாவது கூகுளே வந்து பார்த்திங்கன்னா உங்களை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அப்போ ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் இதை வந்து ட்ரஸ்ட் பேசிஸில் ஈஸியாக ரீட் பண்ணி கிரால் பண்ணி அதை வந்து இண்டெக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கிராலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து புரிய வைக்கிறதுக்கு ஒரு மெத்தடு. எல்லாமே சரிதான் ப்ரோ, கிராலர்னால் எல்லாமே சொல்லிட்டீங்க. ஆனால் இதை ரியல் டைமில் நான் எப்படி வந்து பார்த்திங்கன்னா கிரால் பண்ண வைக்கிறது என்னுடைய வெப்சைட்டை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கூகுள் சர்ச் கன்சோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது. இந்த டூல் மூலிமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வெப்சைட்டை வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இண்டெக்ஸ் பண்ண வைக்கலாம். இது மூலயமா தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இண்டெக்ஸ் ரிக்வெஸ்ட் கொடுக்கறது எல்லாமே இதுலேருந்து ரிப்போர்ட் எடுக்கிறது, எத்தனை கிளிக்ஸ் வந்திருக்கு, ஸோ எந்த கீவேர்டுக்கு உங்களுடைய பொசிஷன் வெப்சைட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூகுள் சர்ச் கன்சோல் மூலயமா தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கவே முடியும். ஸோ இதனுடைய யூஆர்எல் வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே கொடுத்துருக்கேன், அதில் போய் நீங்கள் வந்து செக் பண்ணி. இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் கிராலர்னால் என்ன, கிராலர் வந்து என்ன ப்ராசஸ் பண்ணுது, அதை எப்படி கிராலருக்கு ஈஸியாக புரிய வைக்கலாம் நம்ம வெப்சைட்டோடைய கண்டென்ட்டு, அண்ட் இதை ரியல் டைமில் எப்படி நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா கிராலருக்கு புரிய வைக்க முடியும், இண்டெக்ஸ் பண்ண முடியும் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸுக்குன்னு சொல்லிட்டு அப்கமிங் டாப்பிக்கில் வந்து பார்ப்போம். இதை ரியல் டைமாக எப்படி பண்ணுறது, இண்டெக்ஸ் பண்ணுறது, வெப்சைட்டில் எப்படி இண்டெக்ஸ் பண்ணி அந்த robot.txt சைட் மேப்லாம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்கமிங் டாப்பிக்கில் பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அண்ட் இந்த டாபிக் ரிலேட்டடாக இல்லை வேற டாபிக் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போட உங்களுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இதே மாதிரி ரிலேட்டடான அப்கமிங் டாபிக்ஸில் உங்களை நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.